இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு நம்ம துவையல் அரைக்கும் போது காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நமக்கு வந்து குழம்பு ரசம் வைக்கிற வேலையும் இருக்காது. இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக குழம்பு ரசம்லாம் வைக்க வேணாம் அப்படின்ற நேரத்தில், ரொம்ப டயர்டாக இருக்குன்ற நேரத்தில் இந்த துவையல் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த துவையல் வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். டேபிள் ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா பொரியிற நேரத்தில் இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்குவோம். இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகு, 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 7 பல்லு பூண்டு, இதையும் நல்லா இதிலேயே வதக்கிக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு கருவேப்பிலை, இதில் ஒரு 4 சில்லு அளவுக்கு தேங்காய் அதாவது 4 சில்லு அளவுக்கு தேங்காய் போட்டுக்குங்க. இதுக்கு நம்ம புளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதில் இதில் நான் வந்து மாங்காய் சேர்க்க போகிறேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து போட்டுக்குங்க. பாருங்க, இதுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளை எள்ளில் துவையல் அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்கணும். நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா எள்ளு வந்து வெடித்து எல்லா பக்கமும் தெரிச்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் போடணும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் புளி சேர்க்காததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், மாங்காயில் கல்லாமணி மாங்காய் இருக்கு இல்லையா, அதில் பாதி அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நல்ல பெரிய மாங்காயா இருந்தது, அதுல 2 கை அளவுக்கு எடுத்து போட்டுக்கணும். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுல சேர்த்துருவோம். இப்போ வந்து இது எல்லாமே தனியா நம்ம வந்து என்ன பண்ணணும், மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். பாருங்க, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். அதோட போட்டோம்னா சீக்கிரமாக கோவக்காய் வதங்காது, லேட் ஆகும். அதனால் இதை தனியாக வதக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் நான் தனியாக போட்டு வதக்குறேன். இதில் 1 பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இந்த கோவக்காயில உப்பு பிடிச்சா சீக்கிரமா வதங்கிடும், அதுக்காக. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது அப்படியே சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும் அது. பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கோவக்காயும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். பாருங்க, இதுக்கு வந்து நான் தண்ணியே ஒரு சொட்டு கூட ஊற்றலை. இதில் மாங்காயில் இருக்க தண்ணியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வெங்காயத்தில் இருக்க தண்ணியுமே உங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இந்த மாங்காய் துவையலுக்கு நல்லா இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா இந்த துவையல் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.
இதில் சுட சுட சாதம் போட்டு நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் ஏதாவது ஊற்றி பிணைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.